ஒரு சில பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் பாட்டியோட சந்தோஷத்துக்காகவும் அவங்களை குணப்படுத்துறதுக்காகவும் இந்த கல்யாண ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னடா சிரிக்கிற? டேய் சத்யா, இது சிரிக்கிற விஷயம் இல்லடா. மாப்பிள்ளையோட பாட்டிக்கு குணமாகணும்னு இப்படி பண்றாங்க. மா, பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே சரியாக போகுது. அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணவங்களுக்கே திரும்பி கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருந்தா யாரா கேட்ட சிரிப்பாங்கம்மா. சத்யா, மற்றவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் இதை பாட்டிக்காக பண்ணுறோம். அவங்க சந்தோஷப்படணும். இப்படி பண்ணால்தான் அவங்களோட பழைய ஞாபகம்லாம் வருமானு பார்க்குறோம். நீ ரேக்காவும் வந்துருங்க. மாமா, இது எப்படி மாமா நான் ரேக்கா கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொல்ல முடியும்? கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க மாமா. இதுல கிண்டல் பண்ண என்னடா இருக்கு? கா, புரியாம பேசாதக்கா. பாட்டிக்கு இப்படி ஆனதுல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக நீங்க இப்ப பண்ற பொம்மை கல்யாணத்துக்குலாம் என்னால வர முடியாது. டேய், வரம்பு மீறி பேசிட்டு இருக்க நீ. மா, இப்பதான் ரேகா வீட்டுல எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்கு. அவங்க வசதிக்கும் கௌரவத்துக்கும் நாங்க பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இப்பதான் எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்கு. மா, நான் கிளம்புறேன். டேய் சத்யா, என்னடா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கிளம்புறாங்க? அவன் கிளம்புறான்ல. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அவன் ஏதோ அறிவில்லாம பேசிட்டான். என்ன தெரியுங்க, விடுங்க. நம்ம சத்யா தானே. மீனா விடு. அவன் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அவன் பேசுறதுல என்னங்க நியாயம் இருக்கு? மீனா, அவனை பொறுத்த வரைக்கும் இது பொம்மை கல்யாணம் தானே. எனக்கு தானே அவங்க பாட்டி, அவன் பாட்டி இல்ல இல்ல. மாப்பிள்ள அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. உங்க பாட்டி எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. மீனாவை தான் சொந்த பேத்தி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக வர்றது எங்க கடமை மாப்பிள்ள. அது அவனுக்கு புரியல மாப்பிள்ள. அவன் மாமனார் வீட்டுல இப்ப அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. மரியாதையாவும் நடத்துறாங்க. அது அவனுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். ஏன்னா சாதாரண வீட்டுல இருந்து வசதியான வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவனுக்கு அப்படித்தான். அவனுக்கு கிடைச்ச மரியாதை போயிடக்கூடாதுன்னு அவன் பயப்படுறான். அது தப்பு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக அவன் மொத்தமா மாறிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வீட்டு பையன் தானே, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் நம்ம குடும்ப விசேஷத்துக்கு அவன் எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவான்? நான் கண்டிப்பா அவனை கூப்பிடுறேன் மாப்பிள்ள. அவன் வருவான். கம்பல் பண்ண வேணாத்த. பாட்டிக்காக நம்ம எல்லாரும் இதை பண்றோம். அவன் வரணும்னு இல்லத்த, அவன் நல்லா இருந்தா போதும் நமக்கு. சந்தோஷ் ப்ரோ, போன மாசம் விட இந்த மாசம் சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க என்னதான் பண்றீங்க? நாங்க என்ன பண்ணணும்? கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட பேசி விக்கணும். அதுக்கு முதல்ல கடைக்கு கஸ்டமர் வரணும்ல. பாஸ், வரவங்க எல்லாரையும் பேசி வாங்க வச்சிடுறோம். ஆனா அதிகமா கஸ்டமர்ஸ் வரது இல்ல. ஆஃபர்ஸும் போட்டாச்சு, அப்புறம் ஏன் கஸ்டமர்ஸ் வர மாட்டேன்றாங்க? ஆஃபர் இருக்குன்னு எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல பாஸ். அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணனும், அட்வர்டைஸ்மென்ட் பண்ணனும். அப்ப அது பண்ணுங்க. அதுக்கு செலவு பண்ணனும் பாஸ். பொருளை விக்கணும்னா கூட பணம் வேணும் ப்ரோ. ஏங்க அதுக்கு எங்கங்க என்கிட்ட காசு இருக்கு? நீ தான் இப்ப பணக்கார வீட்டு மருமகனாச்சே, அங்க கேட்டா வராதா என்ன? ஆட ஏன் ப்ரோ நீங்க வேற. டிவோர்ஸ் கிடைக்காம அங்க இருந்து ₹1 கூட வாங்க முடியாது. நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன்.